எடப்பாடி பழனிசாமி வந்து செஞ்ச பாவங்களுக்கு அளவே கிடையாது. ஓகே. கொடநாடு கொள்ளை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தாங்குளம் படுகொலை மாதிரி அவர் வந்து பண்ண விஷயங்களுக்கு அளவே கிடையாது. இப்போது வந்து இந்த தீர்ப்பு வந்த உடனே மறுபடியும் கோபம் வந்து மக்களுக்கு எடப்பாடி மேலே திரும்புது. பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சி சாட்சின்னு எதிர்ப்பு கிளம்பினோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நேற்று விவாதத்தில் கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்தில் யார் அந்த சார் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு பெண்டு காட்டினாங்க. அதுதான் இவங்க எடுக்கிறாங்க. அது திமுக வந்து இவங்களுக்கு வந்து பொள்ளாச்சி மாதிரி, திமுகவுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அப்படின்ற மாதிரி அதை வந்து குக்கப் பண்ணி கொண்டு வராங்க. இது வந்து ஒரு ஐடி விங்கோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஆனால் உண்மை அது இல்லை. இது வந்து ஒருத்தன் தப்பு பண்ணான், ஞானசேகரன்னு ஒருத்தன் தப்பு பண்ணான். இங்கே வந்து தப்பு பண்ணதா கன்விக்ட் ஆகிருக்கிறதே 9 பேர், கன்விக்ட் ஆகாமல் இருக்கிறது 90 பேர். ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி அமைப்பே தப்பு பண்ணியிருக்கு இதுக்குள்ள. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.